ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்க இருக்கிறோம். எப்பொழுதும் போல் ஒரு சிறு பிரார்த்தனையுடன் நமது தியானத்தை தொடங்குவோம். அதற்கு முன் உடலையும் மனதையும் மிகவும் இலகுவாக வைத்திருங்கள். நாற்காலியிலோ அல்லது தரையிலோ அமர்ந்திருந்தால் மிகவும் சௌகரியமாக அமருங்கள். நமது 2 கைகளையும் மலர்த்திய நிலையில் விஜய சக்கரத்தின் அருகில் கொண்டு வருவோம். பின்பு மனதார பிரார்த்திப்போம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து கூட்டு தியானத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை அருளுங்கள் தாயே. இந்த தியானத்தை நடத்தி வரும் தாங்களே, அதன் பலனை அளிப்பவரும் தாங்களே. நாங்கள் வெறும் கருவி மாத்திரமே. எங்களது எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள், தேவையற்ற மனக்கவலைகள், இவையெல்லாம் எங்களை தியானத்திலிருந்து வெகு தூரம் இழுத்துச் செல்லக்கூடியது. இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம் ஸ்ரீ மாதாஜி. நாங்கள் மனதார உளமாற வேண்டுவது ஒன்று மட்டுமே. நல்ல தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள். குண்டலினி தாயின் விழிப்புணர்ச்சியை நுண் அதிர்வுகள் மூலமாக எங்களது சஹஸ்ராரத்திலும் கைகளிலும் எல்லா சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள் தாயே. சரணாகதி ஸ்ரீ மாதாஜி, சரணாகதி ஸ்ரீ மாதாஜி, சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் மிக மெதுவாக கூட்டாக குண்டலினி தாயை மேலெழுப்பி கவச்சமிட்டு தியானத்தில் திளைப்போம். இரண்டு உள்ளம் கைகளையும் பூமியை நோக்கி காண்பிப்போம். தரையில் அமர்ந்திருந்தால் இரண்டு உள்ளம் கைகளை தரையில் ஆழ்ந்த பதியுங்கள். அன்னையே பூமி மாதா, தயவு செய்து தங்களை எப்பொழுதும் கால்களால் தீண்டுவதற்கு, அவமதிப்பதற்கு மன்னியுங்கள் தாயே. எங்களது சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா விதமான பாதைகள், எதிர்மறை சக்திகள், இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள் தாயே.
குண்டலினி தாயின் நுண்ணதிர்வினை எங்களது எல்லா விரல்களிலும் சஹஸ்ராரத்திலும் உணரச் செய்யுங்கள் தாய். ஒரு முறை சுருக்கமாக ஆதி பூமி மாதா எனும் மந்திரம். ஓம் துமேவ சாட்சாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா நமோ நமः. இரண்டு கைகளையும் மடியின் மீது வழக்கம் போல் வைத்துக் கொள்வோம். அடுத்து மூலாதார சக்கரத்தில் நமது கவனத்தை செலுத்துவோம். மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்துடன் தொடர்புடையது. நம் குண்டலினி தாயை பாதுகாக்கும் திறன் உள்ளது. மூலாதாரத்தின் அனுமதி பெற்ற பிறகே, அதிபதியான ஸ்ரீ கணேசரின் அனுமதி பெற்ற பிறகே குண்டலினி தாயை நம்மால் விழிப்புணர்ச்சி செய்ய முடியும். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து தங்களின் போற்றுதலுக்கு எங்களை தகுதியுள்ளவராக ஆக்குங்கள். மத்திய நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் இருக்கும் எதிர்மறை சக்திகள், தடைகளை தயவு செய்து அகற்றுங்கள் ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ கணேசா மத்திய நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் வீற்றிருப்பார். அதன் அதிபதியும் ஆவார். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து குண்டலினியின் விழிப்புணர்ச்சியை எங்களது சகசாரத்தில் உணரச் செய்யுங்கள். ஒரு முறை சுருக்கமாக ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் துமேவ சாட்சாத் ஸ்ரீ கணேசா நமோ நமः. வலது மூலாதாரத்தில் கவனத்தை செலுத்துவோம். இதன் அதிபதி ஸ்ரீ கார்த்திகேய, ஸ்ரீ கணேசரின் சகோதரர். இவர் நமக்குள் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளை தகர்த்தெறியக்கூடியவர். ஸ்ரீ கார்த்திகேயா, எங்களுள் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள், சக்திகள், இவைகளை தயவு செய்து தகர்த்தெறியுங்கள். ஒரு முறை ஸ்ரீ கார்த்திகேய மந்திரம். ஓம் துமேவ சாட்சாத் ஸ்ரீ கார்த்திகேயா நமோ நமः. ஸ்ரீ கணேசா, தயவு செய்து
எங்களது மூலாதார சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்தியினை எனது மூலாதாரத்தில் அருளுங்கள். தாயி ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மையுடையவனானேன். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து ஸ்ரீ கணேசரின் குணங்களான விவேகம் மற்றும் தூய ஞானத்தை எங்களுள் அருளுங்கள். நாம் ஸ்ரீ கணேசரின் 12 பெயர்களை, புனித பெயர்களை சுருக்கமாக உரைப்போம். இது மூலாதார சக்கரம் நன்றாக விரிவடைவதற்கு ஒரு ஏதுவான வழியாகும். சுமுகா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சுமுகா நமோ நமः. ஏகதந்த, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஏகதந்தா நமோ நமः. ஸ்ரீ கபிலா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கபிலா நமோ நமः. ஸ்ரீ கஜகர்ணகா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கஜகர்ணகா நமோ நமः. ஸ்ரீ லம்போதரா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லம்போதரா நமோ நமः. ஸ்ரீ விகடா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விகடா நமோ நமः. ஸ்ரீ விக்னநாசா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விக்னநாசா நமோ நமः. ஸ்ரீ கணாதீபா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணாதீபா நமோ நமः. ஸ்ரீ தூமரகேது, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தூம்ரகேது நமோ நமः. ஸ்ரீ கணாத்யக்ஷா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணாத்யக்ஷா நமோ நமः. ஸ்ரீ பாலச்சந்திரா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பாலச்சந்திரா நமோ நமः. ஸ்ரீ கஜானனா, ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கஜானனா நமோ நமः. சாக்ஷாத் ஸ்ரீ மாதாஜி நமோ நமः. மெதுவாக சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். நாபி சக்கரம், நாபியை சுற்றியுள்ள வயிற்றுப்பகுதி பவசாகரம்,
இதய சக்கரம், பின்பு விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம், அன்னை ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து எங்களது சகஸ்ராரத்தில் வந்தவர்கள் தாயே, எண்ணங்களற்ற ஒருங்கிணைந்த தியான நிலையை அருளுங்கள் தாயே. நாம் அனைவரும் கூட்டாக 3 முறை ஓம் என்று உரைப்போம். ஓ என்று ஆரம்பிக்கும் பொழுது மூலாதாரம் அடி வயிற்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இம் என்று முடிக்கும் தருணத்தில் உதடுகள் சேர்ந்து சஹஸ்ராரத்தில் நமது கவனத்தை வைத்தால் குண்டலினி தாயின் விழிப்புணர்ச்சியை நன்றாக உணரலாம் நுண்ணதிர்வுகள் மூலமாக. ஓ இந்த அமைதி மேலும் அனுபவிப்போம். ஸ்ரீ மாதாஜி அவர்களின் உரையை கேட்டு.
So today, though, I did not want to say anything to upset you people, but I must tell you that worshipping Sri Ganesha means there has to be a thorough cleansing within you. When you worship Sri Ganesha, keep your mind clean, keep your heart clean, keep your being clean. No thoughts of lust and greed should come up. Actually, when the Kundalini rises, Ganesha had to be awakened within us. The innocence has to come up, which obliterates all such degrading ideas within us. If ascent has to be achieved, we have to understand that we have to mature. What are we worshipping today is the innocence within us. We are worshipping that is auspicious, which is innocent. Innocence which is deep down within us, that's our character, that's our nature, that's what we are born with, is the basic of this whole creation, is the essence of this creation. What is our substance within ourselves? This is what Christ preached. Morality point. So important for him it was, because after dharma, which was a balance, where of course morality is very important, but it was necessary for Christ to talk of the innate, deeper morality, which is a part and parcel of our being. It is not just taught or told or frightened because there's a fear of God and wrath of God, but it should be your own innate light. So what is your power? Where does your power lie? It lies in the spirit. But even before the spirit is achieved, what is your power? Is Kundalini? She is sleeping. Then what is your power? Is your chastity. If a man is chaste temperament he has, and he stands up in his chastity, it acts. It works. But first of all, chastity pays dividend in your good health. From the face of a person, you can say that this person is a chaste man. What is the essence of your personality is your chastity. And in Sahaja Yoga, you can re-establish everything, whatever you have lost. You can. That's why the depth is lacking. And this is the reason there is no consistency in the temperament of people. No consistency. Now you'll get 1200 people for my lecture. And next day not even one. All lost. Because there's no base, like a loose connection. There's no connection. Connection point is your chastity. But change your priorities now. The whole attention once goes to your own spirit. You'll be surprised
the whole chart will change. What's the most important thing? To meditate every day. If Sri Ganesha is within you, become like a child, childlike innocence. But you become like a child who is very sweet. He always tries to amuse you, always tries to say nice things, always tries to make you feel happy. A source of such joy. And that's how you become a source of joy, source of happiness, source of fulfillment. All the time bubbling with laughter and happiness, bubbling with beautiful things. How the children amuse you, just see and watch. How they come round with little hands, how they work it out. How they know what is the right thing. And the negative within us disappears with the light of Sri Ganesha. You can see it so clearly in another person. If you don't have chastity, you can never see who is unchaste or chaste. With little jump, courage, and faith, we can achieve a lot. Have faith in yourself. Not mental faith, but actual chastity is faith. Chastity is the consolidation of your faith. When you have faith in God, you are chaste. When you have faith in yourself, you are chaste. Crystalline form of faith is chastity. And that you can have even before realization. Many have. Actually, like the camphor, which you see is volatile and evaporates into the fragrance, in the same way, we can say chastity acts into faith. If you don't have chastity, you cannot have faith in anything. So from today, we are not going to look at the stars or the moon, but we're going to look at the Mother Earth. In the universe, she represents. The Kundalini is nothing but chastity. She is just chastity. Can you believe it? What a power. Motherhood. Everything is chastity. Fatherhood. Any relationship is chastity. Purity is again the fragrance of chastity. Goodness, compassion, everything comes from chastity, a sense of chastity, which is not mental. So make your Kundalini strong by being chaste. People try to do things to look very attractive and this and that. Don't waste your energy like this. You are saints. Live like saints. You don't have to attract anyone. Chastity is the fragrance in the flower, which attracts the bees, is the honey of the flower, is the essence of our existence. All that comes to you through your meditative efforts. Now the effort is to be just that you have to be meditative.
That's all. Keep your meditation on. Try to be meditative. See things. What is witness state is nothing but that you are meditative. Do not take your realization for granted. Unless and until your Ganesha is settled, your realization has no meaning at all. Watch yourself. Have you got adulterous eyes? Have you got an adulterous mind? What is your expectation about Sahaja Yoga? So many things that in Sahaja Yoga, God blesses you, then you must get a good amount of health, money, and position, power. The first thing you must ask for is the pure Ganesha, Nirmal Ganesha. Oh Mother, please give us the blessings of establishment of purity in our Ganesh festival. In relationships, in attitudes, in behavior, try to judge yourself. Are you innocent? In the same way, Sri Ganesha within us is magnetic. So a person who has Sri Ganesha awakened within himself becomes magnetic. And magnet attracts the steel, not dried leaves, does not steel. And steel is like the Guru Tattva. The man with the steel, say, man of steel, a person who has character, conviction, and who cannot be dominated by temptations. So what is this magnet? It's pure love. It's pure love. And the concept of pure love is that it doesn't depend on anything whatsoever but on itself. It is the support of itself. It's like light that spreads just by its own nature. It doesn't want anything, doesn't expect anything. Just spreads all over and enlightens other people's heart. That's why they get attracted. So for yoga it is important that you fix up your magnets of Sri Ganesha, who is the childlike personality. A child, there's one child, everybody is attracted towards the child. Why this attraction for children? Because their magnets are intact. Their ego has not yet developed. The second power of Ganesha is that he gives you wisdom. If you see a farmer and a big professor or a very well educated man and talk to both of them, you'll find the farmer has much more wisdom than this MAD, PhD. Why?
because he deals with Mother Earth every day. He knows the living process. He knows about the innocence of the Mother Earth. So an innocent person is the wisest among. A child who is innocent is much wiser than 10 ego-oriented people. So the second capacity of Sri Ganesha is that you become a wise person. So it grants you wisdom. When you have the power of Sri Ganesha, your eyes are radiant. You get a spark in your eye, a light in your eye. When he is enlightening you, then you cannot look at anyone with lust and greed. But this glance is so powerful that even one glance is sufficient to purify thousands of people. Just the opening of the eyes are necessary. And you find whole thing changes into a beautiful morning from a complete dark night. Glance can awaken the Kundalini. The mother Kundalini cannot move unless and until Sri Ganesha gives the permission. He is like the vice chancellor sitting on all the chakras. He has to certify, all right, passed, go. On every chakra. And when the Kundalini rises, Sri Ganesha is awakened, otherwise Kundalini cannot rise. But then when he sleeps down, Kundalini is sucked by. Now we think we have lost our innocence. That's not easy to be lost. It is not destructible. Only thing, what you have done is to cover it with something that cannot allow Sri Ganesha's principle to manifest in us. You have pushed it down. You have brought pressure on it. You have brought loads and loads of nonsense on it. That's all. But it never dies. It is an eternal principle of the whole universe. The another quality of a person who is endowed with Sri Ganesha's powers is that he removes all the hurdles. If one person of this nature is in some place, all the rest of the people who are nearby will be saved if there's an accident or if there's any problem which is destructive. All of them will be saved. This Ganesh Tattva is now acted by your attention. If you have an attention which is all the time going from this place to that place, to that place, to that place, then it is affected. Especially in the case when we start looking at men, looking at women all the time, then also our Ganesha Tattva gets very much destroyed. Such people are difficult for rising in their ascent because Agya itself goes out. Then this Ganesha Tattva can also be reduced if you are very materialistic.
தொடர்ந்து நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்துக்கொண்டு தியானிப்போம். கணேசரை பற்றிய இந்த பாடலையும் கேட்ட Every energy center has a power. The Muladhara, the power is Sri Ganesha, and the quality is innocence. Om Tvameva. Shri Ganesha Ganesha Shri Adi Shakti Mata Shri Nirmala तेरो ध्यान अति पावन, तेरो ध्यान अति पावन, तेरो ध्यान अति पावन। श्री गणेश कार्तिकेय, श्री गणेश कार्तिकेय, तेरो ध्यान अति पावन, तेरो ध्यान अति पावन। श्री गणेश कार्तिकेय, श्री गणेश कार्तिकेय, गौरी माता वंदन, गौरी माता वंदन, तेरो ध्यान अति पावन, तेरो ध्यान अति पावन, तेरो ध्यान अति पावन।
நமது கவனத்தை ஊற்று கொண்டு சென்றோமானால் நாம் இந்த தியானத்தை தொடங்குவதற்கு முன் நமது மனதும் உடலும் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை கண்கூடாக உணரலாம், பார்க்கலாம். மிகவும் அமைதியாகவும் எந்தவித சலனமும் எண்ணங்களும் இன்றி ஒரு ஆழ்ந்த கடலினுள் நீந்துவது போன்ற ஒரு எண்ணம், மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தருணம். சகஜ யோகாவில் மட்டுமே இதை மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக உணர முடியும், அனுபவிக்க முடியும். இந்த வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் இன்று அளித்த நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, கோடானு கோடி நன்றிகள் இந்த அனுபவத்திற்கு. எப்பொழுதும் எங்களை தங்களது பாதுகாப்பிலேயே வைத்திருங்கள். இந்த தியான அனுபவத்தை எப்போது நாங்கள் தியானத்தில் அமர்ந்தாலும் அருளுங்கள் தாயி. நாங்கள் வேண்டுவது இது ஒன்று மட்டுமே. நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை எழுப்பி கவசமிட்டு இன்றைய கூட்டு தியானத்தை முடித்துக் கொள்வோம். வாய்ப்பிற்கு நன்றி. Jai Shpatiji, Prakash sir. ஸோ நாளை நமது புதிய வகுப்புகள் ஆரம்பம். சனி மாலை 7 மணிக்கு இலங்கை நேரம். ஸோ நீங்க வர்றீங்க தானே? கண்டிப்பா வரேன். ஓகே. ஸோ அதுக்கு முதல் நாம் ஒரு வகுப்பு விவரங்கள் பற்றி இதில் ஷேர் பண்ணுவோம். ஓகே.
ரமணி மேடம், சொல்லுங்க. இந்த நாளைக்கு ஒரு என்னோட படிப்பிச்ச டீச்சர் ஒரு ஆள் புதுசா இணையரா. நல்லது நல்லது. நிர்மலா தான், நிர்மலா தான் அவட பேரும். ஆஹா. கொழும்புல படிப்பிச்ச ஒரே ஸ்டாஃப். இப்ப எங்க ரிட்டையர் படிப்பிச்சவ? பண்ணிட்டா. கொழும்புல என்னோட ஸ்டாஃபா இருந்தவ, என்னோட படிப்பிச்சவ. ஆஹா இப்ப ஆஹா. இப்ப அவட ஊர் உரும்புறாதான், அங்கதான் இருந்தவ கனகாலம். இப்ப ரிட்டையர் பண்ணி இங்க ஊருக்கு வந்துட்டா. ஓகே. இந்த கோயில் திருவிழாவுல கண்டபடியா சொன்னேன். ஆஹா. அப்ப நல்ல மன அமைதிக்கும் இப்ப ரிட்டையர் பண்ணி ஃப்ரீயா தானே இருக்கீங்க, ரெண்டு கண்ட சரின்னு சொல்லி நான் அவருக்கு லிங்க் அனுப்பி இருக்கிறேன். ஆஹா. அவரோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு போட்டா நீங்க அவ குரூப்ல சேர்த்துக்கொள்வீங்க. ஓமோ. ஓகே ஓகே, நீங்க அனுப்பி விடுங்க. சட்ல போடவா சொல்லவா? ஸ்- நீங்கள் chatல போடலாம், அல்லது நீங்க வாட்ஸ்அப் மூலமாயும் அனுப்பி விடலாம். ம். chatல போடுங்களேன், நான் எடுக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே. நம்ம எத்தனை மணிக்கு லாகின் பண்ணணும் நாளைக்கு? ஒரு half an hour முன்னாடி இல்ல? half an hour, Okay. 1 hour முன்னுக்கு நாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் Okay. half an hour முன்னுக்கு Sure. ஜாயின் பண்ண சரி, ஆஃபிஷியலா Okay. நாங்கள் ஆரம்பிப்போம். Sure. So format is like the previously நாங்க செய்த மாதிரியே. ம். ஓகே. அந்த 10 minutes slot நம்ம அந்த சக்கரா and இதை பத்தி Yeah, பேசுறோம். yeah, Settle yeah, system பத்தி yeah, பேசிட்டு yeah. then Okay, yeah. realization video இல்லையா? ஓகே. Yes, same format. Same format. Perfect. ஸோ புதியவர்களுக்கான வகுப்புகள் நாளை சனி மாலை 7 மணிக்கு ஆரம்பம். ஸோ அதனைத் தொடர்ந்து 3 மாத கால வகுப்புகள் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நாம் 3 மாதங்கள் ஆரம்ப வகுப்பு தொடருவோம். இந்த வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள். ஸோ நீங்கள் ஜூம் லிங்க் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக இணையலாம். ஜூம் லிங்க் இந்த இதில் இருக்கின்றது, ஃபேஸ்புக் லிங்க் இந்த லிங்க். ஸோ ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் மற்றும் காலை தியானம் இருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து நம்மோடு இந்த தியானத்தில் இணைந்து இந்த தியானத்தில் பயணிக்கலாம். மற்றும் இது நம்முடைய தொடர்பு இலக்கங்கள். இந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இந்த இதில் இருக்கும் எந்த ஒரு நம்பரிலும் நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். ஆல் த So, பெஸ்ட். நாளைய நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் ஸ்ரீ மாதாஜி கிட்ட நிறைய சீக்கர்ஸும் புதியவர்களையும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாயோகா தியானம் அனைவருக்கும் உகந்த ஒரு தியானம். எனவே நீங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளலாம். சிறுவர்கள், பெரியவர்கள், முக்கியமாக கல்வி பயிலும் இளம் வயதினருக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். அனைவருக்கும் மன அமைதியை முதலில் தர வல்லது. ஆழ்ந்த அறிவு. அந்த அறிவு எமது வாழ்வின் நோக்கத்தை சரியாக நாம் எடுத்து செல்ல நமக்கு உதவுகின்றது. எனவே இந்த ஞானத்தை, ஆத்ம ஞானம், ஆத்ம ஒளியை அனைவர் வீடுகளிலும் நாம் ஒளிரச் செய்வோம். எனவே முடிந்த அளவு உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள், தியானத்தில் ஆர்வமுள்ளவர்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாம் நாளை மாலை 7 மணிக்கு நாம் சரியாக ஆரம்பிப்போம். எனவே நீங்கள் சற்று முன்பாக இணைந்து கொள்ளலாம்.
ஓ, நன்றி. ஓகே பிரகாஷ் சார். ஜெய் ஸ்ரீ நாளைக்கு மாதாஜி. சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ நாளை மாதாஜி. ஆல் த சந்திப்போம். பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். நாளை சந்திப்போம்.